அன்றைக்கி சாண்ட்ரா கார்லேருந்து கீழே விழுந்து அடிபட்டிருக்கும். பயங்கரமான அடிபட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருப்பாங்க. போயிட்டு வந்து அவங்க வந்து ட்ராமாவில் இருக்காங்க, அதனால தான் பயந்து பதறாங்க, கத்துறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. எனக்கு இதில் உண்மையிலே சில சந்தேகங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போயிட்டு வந்து ஜஸ்ட்டு படுத்திருப்பாங்க. அப்போ வந்து விக்ரம்கிட்டையும் சபரிக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பால் டாஸ்கில் சபரிக்கு அடிபட்டிருக்கும், அதை பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஜோக் ஒன்று அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அந்த ஜோக்குக்கு வந்து விக்ரம் அதை விடையும் ரொம்ப மோசமான ஒரு ரிப்ளை பண்ணுறாரு. என்னால் சொல்ல முடியல. அந்த ஜோக்குக்கு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பர்சன் வலியில் இப்போ ஒரு அடிபட்டு வலியில் மட்டும் இருக்கிற பர்சன்னா ஜோக் அடிக்கலாம். எல்லாருக்கும் வலி இருக்கும்போது ஜோக்கில் சிரிப்பாங்க, எல்லாமே ஓகே. பட் ட்ராமா, டிப்ரெஷன், பயந்து இப்படிலாம் அழுறாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரமடைஸாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு ஜோக் அடித்து சிரிப்பாங்களான்னு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பார்வை காலையில் பார்த்துட்டு அப்படி பயந்து ஓடிருப்பாங்க. அந்த ஓடும்போது பார்த்திங்கன்னா, உண்மையிலே பயப்படுற ஒருத்தனுக்கு தெரியும் எப்படி பயந்து ஓடுவான். பயந்து ஓடுறவன் திரும்பி பார்க்காம ஓடுவான். இது பார்வை பார்த்துக்கிட்டே எல்லாமே கொஞ்சம் ட்ராமாவில் வர சீன்ஸ் மாதிரியே இருக்குது. பார்வை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் டே கமருதனை பார்த்துட்டு நைட்டு வந்து ஏன் கத்தி அந்த பெட்ஷீட்லாம் போட்டு அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் முதல்ல வந்து நான் சரி ட்ராமாவில் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தா ரொம்ப நார்மலாக குக் பண்ணுறாங்க. அண்ட் ஃபிட்ஸ் இல்லைன்னு விஜய் சேதுபதி சார் சொல்லும்போது அவங்க அப்படி ஒரு ஷாக் ஆகிருப்பாங்க. ஐயோ ஃபிட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. ஃபிட்ஸ் இல்லை, பேனிக் அட்டாக்னா அது இந்த மாதிரியாக இருக்கும். நம்ம டாக்டர் எல்லாம் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறதுக்கு, இருந்தாலும் இந்த மாதிரி யாருமே பண்ணி பார்த்ததில்ல. உண்மையிலேயே அவங்க டிப்ரெஸ் ஆகியிருந்தால் ஒருத்தர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்ட் தான். பட் இருந்தாலுமே இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. இதை வந்து அந்த ரவீந்தர் சந்திரசேகர்னு ஒருத்தர் சீசன் 8லேயோ 7லேயோ அதுலேயோ ஒருத்தர் வந்தார். ஃபேட்மேன் ரவீந்தர்னு ஒருத்தர் உண்டு இல்லையா, அவர் வந்து அவரோட ரிவ்யூவில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இது வந்து ட்ராமா கிடையாது, இது வந்து ட்ராமா. இதை என்னை 100 பேர் திட்டினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதை வந்து ஒருத்தர் நம்பினாலும் எனக்கு அது ரொம்ப பெருசு. லிட்ரலி ஒருத்தரோட கரியரை காலி பண்ணியிருக்காங்க. பட் நான் அதை பற்றி சொல்ல வரல. ஏன்னா வந்து அவங்க புஷ் பண்ணது தப்பு, நம்ம அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. லிட்ரலி ஒருத்தரோட கரியரை காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சாண்ட்ராக்கும் பிரஜினோட கரியரை வந்து டெஃபினட்டாக இதை வந்து ஸ்பாயில் பண்ணும், இது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ எகெயின் நான் ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்காதீங்க, உங்களை புஷ் பண்ணியிருந்தா இது பண்ணுவீங்களா, நீங்கள் ஒரு பொண்ணு தானே, உங்களை தள்ளி விட்டால் நீங்கள் பயப்பட மாட்டீங்களா, இந்த மாதிரி தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா நம்ம போயிட்டு இப்போது என்னையை தள்ளி விடவும் இல்லை, நான் அங்கே போயிட்டு அந்த வம்பு சண்டைக்கு போகவும் இல்லை. நான் யாரையும் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதோ இல்லை யாரோ வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க சபரியை இது பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்க்கவும் மாட்டேன். முதல்ல இந்த மாதிரி துஷ்டனை கண்டா தூர விலகி நான் அந்த அடியிலே எழுந்திரிச்சு முதல்ல ஓடிடுவேன். உண்மையிலேயே பயந்தேன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்களா, உங்களை சொன்னால் ஒத்துக்குவீங்களா, தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.